எக்ஸ்போஷர் டு மைக்ரோபிளாஸ்டிக்ஸ் மூச்சு தொந்தரவு வர சான்ஸ் இருக்கு, டிஎன்ஏ டேமேஜ் ஆகும், ஆர்கன் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்கு, மெட்டபாலிக் டிஸார்டர் இருக்கு. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னென்னா பிளாஸ்டிக்கு நம்ம ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. லிவரை தாண்டி கிட்னியை தாண்டி இன்றைக்கி பிரெயின்லேயும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் பார்த்தேன். 2016 ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 50% அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சின்ன சின்னதாக பாருங்கள், வீட்டில் பிளாஸ்டிக் வாங்குங்க, வாங்கிட்டு தண்ணி எடுத்து முடிஞ்சால் மாற்றி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்ஸ் பொருளெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போது நீங்கள் இளநீ எடுத்திங்கன்னா அதில் பிளாஸ்டிக் ரொம்ப வாய்ப்பே இல்லை. இளநீ, நொங்கு, அந்த மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இந்த மாதிரி ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு, முளைக்கட்டின பயிர், சிறுதானி, அந்த முளைக்கட்டின பயிர் கூட கடையில் வாங்கின பிளாஸ்டிக்கில் போட்டு கவரில் வச்சு நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டேன்னு சொல்ல வேண்டாம். குழந்தைங்க வாட்டர் பாட்டில் பாருங்கள், யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அதை தான் நிறைய பேர் வாங்கி வச்சு தண்ணி யூஸ் பண்ணுறாங்க. சின்ன சின்னதாக ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளாஸ்க் ஒன்று வாங்கிக்கோங்க. சின்ன சின்ன விஷயம் மாற்றிட்டு மாடிஃபை பண்ணிட்டே வாங்க. அட்லீஸ்ட் இதை ஓவர் கம் பண்ணலாம். நாளைக்கு எங்கே போய் முடியும்னே தெரில. ஏன்னா 50% 2016க்கும் 25க்கும் 50% மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அதுவே டிமென்ஷியா காஸ் பண்ணுதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பிளாஸ்டிக் பார்க்குறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு தவறுங்க. எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொன்னாரோ, வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வுட்டு, ஆக்சுவலி ஃபாரினில் செட்டில் ஆகிட்டார். அவர் வீடியோ காலில் கனெக்ட் பண்ண ஃபுல்லாக வுட்டு, வீடு ஃபுல்லாக வுட்டு, அந்த ரொம்ப கம்மி வாங்க டோர் வுட்டு. நம்ம இதெல்லாம் விட்டுட்டு பிளாஸ்டிக் என்னென்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நீங்கள் பாத்ரூம் ஒரு பிவிசியில் போட்டால் 1000 1200 முடிஞ்சிடும். எல்லாமே நம்ம கம்மி பண்ண ஆரம்பிச்சோம். பிளாஸ்டிக் தட்டு கூட இப்போ பிளாஸ்டிக் ஆகிடுச்சு. தட்டில் போடுற நியூஸ் பேப்பர் வச்சு போகிறோம், அது பிளாஸ்டிக். எல்லாம் பிளாஸ்டிக் ஆகிடுச்சு. இது இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் தொந்தரவு கொடுக்கும். நாங்கள் முன்னாடி கேன்சர்னு நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், யாருக்கா ஒருத்தர் இருக்கோம் இன்வால்வ் ஆகும். இப்போ என்ன சுற்றியும் ஒரு 10 பேர் 20 பேர் இருக்காங்கன்னா அதில் யாராவது ஒருத்தவங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போது ஆர்டிக்கல் நிறைய ஆரம்பிச்சுது. இந்த பிளாஸ்டிக் சார் என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இட் கேன் காஸ் மூச்சு தொந்தரவு வர சான்ஸ் இருக்குது, டிஎன்ஏ டேமேஜ் ஆகும், ஆர்கன் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது, மெட்டபாலிக் டிஸார்டர் இருக்குது, இம்யூன் ரெஸ்பான்ஸ் உள்ள நோய் சக்தி அது இருக்குது, நியூரோடாக்சிட்டி டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஒரு எக்ஸ்போஷர் டு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். இப்போ இல்லை, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2016க்கு 25க்கு இப்போது இந்த அளவுக்கு பிளாஸ்டிக் ஏறி இருக்குன்னா மேபி இன்னும் 2030 எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் பிளாஸ்டிக் உங்களால் கம்மி பண்ண முடியுமோ, வுட்டு அந்த மாதிரி மேக்ஸிமம் கொஞ்சம் மாற்றுங்க. இந்த ஃபுட் ஐட்டம் எஸ்பெஷலி அதுலேருந்து தான் உங்களுக்கு எல்லாம் வருது. ஸோ பேக்டு, ஸ்டோர்டு ஃபுட்டு, பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கம்மி பண்ண பாருங்கள். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை ஓரளவு கம்மி பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நல்லா இருக்குது, ஏஜ் நல்லா இருக்குது. ஒரு பீரியடில் ஏதாவது தொந்தரவுன்னு வரும்போது தான் அன்றைக்கி தான் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள். தேங்க்யூ.